வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழ அரசர்களும், சாளுக்கிய அரசர்களும், ஆயர்குல, யாதவ கோனார்களே என்றதுக்கான ஆதாரத்த பார்க்க போறோம். இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ங்க. அ இது வந்து அர்லி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிரான்ஸ்லேட்டட் அண்ட் எடிட்டட் பை சாது சுப்பிரமணிய சாஸ்திரி, தேவஸ்தானம் ஆர்க்கியாலஜிஸ்ட். இது வந்து கல்வெட்டு ஆதாரங்க. இதுல வந்து தெள்ளத் தெளிவா போட்டிருக்காங்க. உடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவா அவர் வந்து ஆயர் குலத்திலிருந்து வந்தவர்ன்றதுக்கான தெள்ளத் தெளிவான ஆதாரம் இதுல இருக்குங்க. சரிங்க. அந்த ஆதாரத்தை பார்ப்போம். இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 1 பேஜ் 35 பேஜ் 36ல இருந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. தெள்ளத் தெளிவா இதுல போட்டிருக்காங்க. உடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவா ஆயர் குலத்தவன். ஆயர் குலம் அதுதான் முக்கியம். ஆயர் குலம் என்றாலே ஆயர் இனம். எல்லா ஆயர்களும் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். எல்லாமே வந்து யாதவா கோனார் இனத்தை சேர்ந்தவர்கள். அதனால வந்து இதுல இருந்து நம்ம தெள்ளத் தெளிவா என்ன தெரியுதுன்னா, உடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவா அவர் வந்து ஆயர் குலம் யாதவா கோனார் இனத்தை சேர்ந்தவர். ஆயர் என்றாலே குலம், குலம் என்றாலே ஒரே இனம். சரிங்க. அந்த உடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவா அவரை பத்தி வந்து இன்னும் நிறைய கல்வெட்டுங்க இருக்குங்க. அவரை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்ரீமன் மகாமண்டலேஸ்வரா திரிபுவன தேவா மகாராஜா வீரராஜேந்திர சோழதேவர். இது வந்து என்ன அர்த்தம்னா, அவர் வந்து வீரராஜேந்திரா வந்து அவர் வந்து ஒரு சோழ அரசர். அப்புறமா அதே கல்வெட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து சாளுக்கிய இனத்தை சேர்ந்தவர்ன்னு வந்து கல்வெட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து இதுலயும் நான் போட்டிருக்கேங்க. பேஜ் 35, 36ல இருக்கு. நீங்களும் அத படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வீரராஜேந்திரா வந்து சோழ அரசர். அவரு வந்து சாளுக்கிய இனத்தை சேர்ந்தவர். அதே வீரராஜேந்திரா வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப பார்த்தோம்னா, அவர் வந்து ஆயர் குலத்தை சேர்ந்தவர் என்று நம்ம பார்த்தோம். ஆயர் குலம் என்றாலே ஆயர் இனம். ஆயர் இனம் வந்து நம்ம யாதவா கோனார் இனத்தை சேர்ந்தவர்கள் என்றது நம்மளுக்கு வந்து தெள்ளத் தெளிவா தெரியுதுங்க. இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு கல்வெட்ட பார்ப்போம். இது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அ எ தமிழ்நாடு, கேரளா ஸ்டேட்டோடது. அ இது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அவங்க அ கல்வெட்டு ஆதாரத்த வச்சு பப்ளிஷ் பண்ணதுங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆ பகவான் கிருஷ்ணர வந்து திரு ஆய்குலத்து பிள்ளை என்று வந்து கல்வெட்டு இருக்குங்க. இதுல வந்து இருக்கு. இது மாரி நெறைய இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான் கிருஷ்ணர் வந்து திரு ஆய்குலத்து பிள்ளை என்று தெரியும். இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா வந்து, ஆ ஆய்குலம்ன்னு போட்டிருக்கு. ஆயர் குலம். ஆயர் குலம் என்றாலே வந்து ஆயர் குலத்தின் முக்கியமான கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணர். ஆயர் குலம் என்றாலே வந்து பகவான் கிருஷ்ணரை வணங்குபவர்கள், கும்பிடுபவர்கள். ஆயர் குலம் என்றாலே வந்து யாதவா அ குலம், கோனார் இனம். அது எல்லாம் தெரியும். ஆயர், யாதவா, கோனார் எல்லாம் ஒண்ணுதாங்க. இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, அ சோழர்களும், சாளுக்கியர்களும் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். அ அப்புறமா வந்து ஆயர்களோட ரொம்ப முக்கியமான கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணர். அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. இன்னொன்னு வந்து ஆயர்னாவே வந்து ஆயர் வந்து ஒரு குலம். ஆயர் குலம். ஆய்குலத்து பிள்ளை வந்து பகவான் கிருஷ்ணர். ம். ஆ சரிங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா கமெண்ட்ஸும் போடுங்க. நன்றி.